அன்பே சிவம். குட் மார்னிங் வியூவர்ஸ். நம்ம கீரை வகைகள் வரிசையாக முடக்கத்தான் கீரையிலேருந்து பார்த்துட்டு வரோம். போன வாரம் முருங்கைக்கீரை. இப்போது இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கீரை. பார்த்திங்களா, இப்படி இருக்கும் இலை. இதுக்கு பேர் வல்லாரை கீரை அப்படின்னு பேர். இந்த வல்லாரை கீரை பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வல்லாரை கீரை குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி பெரியவங்க, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பெரியவாளும் சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம், எல்லோரும் சாப்பிடலாம். இது இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு. இது டெய்லியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம். இதுக்கு இன்னொரு பேர் பிராமின் கூட ஒரு பேர் இருக்குது. ஏன்ஷியன் டேஸ்லேருந்து எவ்வளோ வகையான கீரைகளை நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன பியூட்டினா அதோட பலன்கள்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஹெர்பல் ரிசர்ச்சு மலை நாடுகள், இந்த சித்தர்கள் தான் எல்லாத்தையுமே இந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு நம்ம டெய்லி நன்றி சொல்லணும், தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கீரையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அதோட ஃப்ளாக்ஸ் சீடு, ஹோல் ஃப்ளாக்ஸ் சீடு போட்டு, இதுதான் ஃப்ளாக்ஸ் சீடு. தமிழில் ஆளி விதை அப்படின்னு பேர். பளபளபளான்னு இருக்கும். இது ஒமேகா 3 இது எல்லாமே இருக்குது. இது ரொம்ப நல்ல கீரை. பச்சையம் எல்லாமும் இருக்கு இல்லையா, அதனால் இது நல்லா சாப்பிட்லாம். ஒமேகா 3 எல்லாமே இருக்குது. இந்த கீரையில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும். இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் பட்டர் மில்க் கூட எடுத்துக்கலாம், தேனோட எடுத்துக்கலாம், பாலோடு எடுத்துக்கலாம், எல்லாத்தோடையும் எடுத்து சாப்பிட்டா நல்லது. ஒரு ஸ்பூன் போட்டு கிடச்சிதுன்னா, இப்போ அடிக்கடி இது நீங்கள் தேடி போக முடியாது, கிடைக்காது. ஸோ நல்லா நிழல் உணர்த்து நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி நீங்கள் பட்டர் மில்க் கூட டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். இது ஒரு அழகான ஒரு கீரை, உடலுக்கு மிக மிக நல்லது, மூளை வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இது ஆளி விதை, பளபளன்னு இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ளாக்ஸ் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழு ஃப்ளாக்ஸ் சீடு நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதில் இப்போ ஒமேகா 3 இருக்குது, ஃபைபர் நல்ல இது இருக்குது, உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆளி விதை ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. அதனால் இப்போ நான் இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு தொகையல் அரைக்க போகிறேன். தொகையல் அப்படின்னாலே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். அதனால் இந்த தடவை வத்த மிளகா போட போகிறதில்ல, சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு அளவாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போது நம்ம தொகையல் இதை வதக்கி தொகையல் அடிச்சுக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த ஃப்ளாக்ஸ் சீடை முதல்ல வறுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மித்தமெல்லாம் வறுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு பிட்டு புளி, அது டேஸ்ட்டுக்காக வச்சு அரைச்சி தண்ணியே விடக்கூடாது. இந்த கீரையில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா சுருட்டி வதக்கி அரைச்சிட்டு அதை பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை செஞ்சு சாப்பிட்டு பலனை அடையணும், அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நியூவாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நான் நிறைய சர்வே எடுத்தேன், இந்த கீரையை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ அந்த மிட்டாய் மாதிரி தூதுவளை மிட்டாய் அது இதில் தான் சாப்பிட்றாங்களே வழிய இந்த மாதிரி கீரையாக கண்ணில் எல்லாம் பார்த்தது கிடையாது. அதனால் நம்ம ஒரு தொகையல் அரைப்போம். வல்லாரை துவையல் வல்லாரை வித் ஃப்ளாக்ஸ் சீடு, ஆளி விதை துவையல். ஓகேயா? நம்ம இந்த ஃப்ளாக்ஸ் சீடு போட்டு வதக்கிறோம்.
கடுகு மாதிரியே இது கொள்ளு மாதிரி படப்படான்னு வெடிக்கும். இந்த ஆளி விதையை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பாம் வாட்டருங்க கூட ரொம்ப சாப்பிட்லாம். நல்லது, ஸ்கின்னு பளபளக்கும். அப்புறம் ஃபைபர், ஒமேகா 3 எல்லாமும் நல்லது. ஏகப்பட்ட சத்து இருக்குது இதில். எப்படி படப்படன்னு வெடிக்குது பாருங்க. போதும். இது நம்ம எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, எண்ணெய் விடாமல் தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பை கொஞ்சம் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுத்தம் பருப்பு வறுத்தது பிடிச்சி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பிரியம் இருந்ததுன்னா எள்ளு கூட போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு. அது எல்லாமே நம்ம இந்த தொகையல்னால் நிலக்கடலை போட்டுக்கலாம், எது வேணால் போடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். நிலக்கடலை உங்களுக்கெல்லாம் தெரியும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன். ஒரு நாளைக்கு ஒரு பிடி நிலக்கடலை சாப்பிட்ணும், காந்திஜியே சொல்லியிருக்காரு. ஆட்டுப்பாலும் நிலக்கடலையும் தான் சாப்பிடுவார் அவர். அதனால் நிலக்கடலை மிகவும் உடம்புக்கு நல்லது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு இல்லையா, அது கூட இருக்குது. ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ளாக்ஸ் சீடு. முடி நல்லா வளரும், ஸ்கின் பளபளப்பாக இருக்கும். அதனால் ஃப்ளாக்ஸ் சீடு பவுடர் பண்ணி வச்சுட்டு வறுத்து டெய்லி உடலை நல்லா கவனிச்சுக்கோங்க. உடல் ஒரு கோவில் மாதிரி, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாமே. பெண்கள் மற்றவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கோன்னே கூட சொல்லுவேன் நான். அதில் தப்பு கிடையாது. அதில் இன்க்ளூடிங் உங்கள் ஹஸ்பண்டு, அப்புறம் குழந்தைங்க எல்லாம், மாமனார் மாமியார், வயதான காலத்தில் எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையா. அப்போது உங்கள் உடல் நலம் நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாருக்கும் பண்ண முடியும். அதில் ஒரு சந்தோஷத்தை காணணும். வேண்டாம் வெறுப்பாக பண்ணக்கூடாது. எதுவுமே நம்ம பண்ணுற காரியங்களை ஹாப்பியாக பண்ணினாதான் நம்ம உடல் நலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம எரிச்சலோடு பண்ணக்கூடாது. இப்போ சின்ன வெங்காயம், இதுவும் நல்லா மெடிசினல் வேல்யூ இருக்குது. சின்ன வெங்காயம் உடலுக்கு நல்லது, கிருமி நாசினி. இதுதான் நம்ம உடம்புக்குள்ளே ஆல்ரெடி ஏகப்பட்ட கிருமிகள் சேர்ந்து தான் நம்ம உடம்பு. அம்மா கிட்டேருந்து குழந்தையா பிறக்கறச்சியே அம்மாவோட அந்த இதில் வெஜினாலேருந்து கிருமிகளையும் சேர்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம்.
அதில் நன்மை பயக்கக்கூடியது இருக்குது, கெட்டது பண்ணுறதும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்லது பண்ணுறக்கூடிய கிருமிகளை வந்து நம்ம அதுக்கு சாப்பாடு போடுறோம். அதுக்கு ஒரு நல்ல உணவு போட்டோம்னா தான் நல்லது வளரும். இல்லைன்னா கெட்ட கிருமிகள் வந்து இந்த நல்லதெல்லாம் சாப்பிடும். ஸோ அதனால் நம்ம நல்ல உணவு போட்டு நல்ல கிருமிகளை கொஞ்சம் பாதுகாக்கணும். அப்போ தான் இப்போ ரொம்ப சோப்பை போட்டு ரொம்ப க்ளீனாக உடம்ப வந்து கழுவினாங்கன்னா ஈஸியாக எல்லா வெளியிலேருந்து எல்லா வியாதியும் வந்து கொஞ்சம் தொத்திக்கும். ஸோ அந்த கொஞ்சமாக இருக்கிற அந்த கிருமிகள், நல்ல கிருமிகள் வந்து தோலில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வேறு சோப்பை தவிர போட்டு போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நிறைய சுரப்பிகள் வந்து உள்ள ஸ்கின்னில் இருக்கிறதெல்லாம் வேலை செய்யாது. ஸோ டூ மச்சாக சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கடலை மாவு, பயத்தம் மாவு, தயிர், கேரட் அரைச்சது, செம்பருத்தி அரைச்சது, செம்பருத்தி இலை அரைச்சது, பீட்ரூட் அரைச்சது, பப்பாளி அதோட ஸ்மூத்தி எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். இந்த இதுதான் சோப்பு தான் உங்களுக்கு ஒரே வழின்னு அப்படி கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் நல்ல சீவக்காயும் தயிர் எல்லாம் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. கொஞ்சமாக வேணால் வெங்காயம் வதக்கிறதுக்கு சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வத்த மிளகா போடலை, அதுக்கு பதில் சில்லி பவுடர் போட போகிறேன். வல்லாரை நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் கம்மியாக தான் சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆனால் மற்ற வயதுக்காரர்கள் எல்லாருமே சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடணும். இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணணும். குப்பை மாதிரி இருக்கிற இடங்களில் கூட வளரும், அதனால் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் யூரின் போயிருக்கும், இல்லை விஷ தன்மையில் அனிமல்ஸ் அது மேலே ஓடி இருக்கும். ஸோ எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ வாட்டர் இது இருக்குது பாருங்கள், கண்டென்ட் அதில் பார்த்தீங்களா, வாட்டருக்கு அப்படியே இதாக இருக்குது. ஓரளவுக்கு வதக்கிட்டு இந்த ரொம்ப வந்து வறண்டு போகிற மாதிரி, இலை வறண்டு போகிற மாதிரிலாம் ஓவராக வதக்க வேண்டாம். இந்த இதுலேயே அப்படியெல்லாம் பசுமையாகவும் இருக்கட்டும். போதும். இந்த புளியும் போட்டோம் இல்லையா, குட். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா மேலே கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், வல்லாரைக்கீரை. இது வந்து நிலக்கடலை, சரியா, சின்ன வெங்காயம், இது நல்ல உளுத்தம்பருப்பு, இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு. உப்பு போட்டு இதெல்லாம் தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது. அப்படியே இந்த இதில் கீரையில் இருக்கிற வாட்டரே போதும். இதை அப்படியே அரைச்சிக்கோங்க. அரைச்சா ஒரு எல்லாத்துக்கும் நம்ம புளி போட்டதுனால டொமேட்டோ வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொகையில் அரைச்சி சுட சுட சாதம் போட்டு அதில் வந்து நெய்யை விட்டு இதை பசைஞ்சு சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லது. கீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிட்டுடுங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூனாவது சாப்பிட்ணும். உடலுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியத்தை பேண
இப்போது நம்ம ஃப்ளாக்ஸ் சீடு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் நிறைய கொஞ்சம் வாட்டர் விட வேண்டியிருக்கு. ரொம்பவே ட்ரையாக பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடு நிறைய போட்டிருக்கோம், அப்புறம் நிலக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் கீரையில் இருக்கிற தண்ணி பத்தலை. ஸோ அதனால் கீரையும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் வல்லாரை ஃப்ளாக்ஸ் சீட் துவையல் ரெடி. இதுக்கு மேலே வேணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ஓகேயா? சரி, இதை செஞ்சு சாப்பிட்டு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல உடலை ஆரோக்கியமாக பேணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.